வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் என்டிபிசி அண்ட் குரூப் டி இந்த 2 எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் வந்து நான் பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கிளாஸும் ஜிகே கிளாஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸ்க்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 171 into 172 into 173 is divided by 17 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா 171 into 172 into 173 இது மூணை 17ஆல் வகுக்கும் பொழுது மீதமுள்ளவற்றை கண்டறியவும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை இந்த நம்பரால் டிவைட் பண்ண சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அது எதுவும் இங்கே தொடர்ந்து நம்பரில் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும் பொழுது இதை வந்து நம்ம எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துன்னா என்டிபிசி அண்ட் குரூப் டி ரெண்டுலேயுமே வந்து நான் கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஈஸியான ஒன்று அப்படிங்கிறத இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்களே சொல்லுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 171 இன்ட்டு 172 இன்ட்டு 173. ஓகேவா? இப்போ இதுவும் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க? இஸ் டிவைடட் பை 17. இப்போது இதை டிவைடட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீழே ஒரு கோடை போடுவோம். அப்போ எதால் டிவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க? 17. ஓகேவா? அப்போ இப்படி போட்டுக்கலாமா? அதாவது அவங்க இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறத வேர்ட்ஸால் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து போகிறோம் மேத்தமெட்டிக்ஸல் வடிவத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ 171 172 173 பை 17 அப்படி மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போது 171 172 173 இதை அப்படியே எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஒரே பட்ட 17ஆல் அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இதாக மட்டும் தான் அடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அடுத்ததான் மிச்சம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் ஆகும். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இப்போ 170 71 72 73 இது 3 நம்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனானது என்ன அப்படின்னா 170 அப்படிங்கிற நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ அந்த 170 தான் வந்து நம்ம மையமாக வச்சு பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ 171ங்கிறது எப்படி வேறு எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 இப்போ இது இங்கே இடம் பார்த்தாதுங்க கொஞ்சம் கீழே நான் எழுதிக்கிறேன். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 170 + 1 அப்படி எழுதுனோம்னாலும் அது 171 தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ 172 அப்படின்னா அதை 170 + 2 அப்படி சொன்னோம்னாலும் அது 172 சொல்கிறது தானே அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ 173 இருக்குன்னு வச்சுங்களேன். அதை 170 ஓகேவா? 170 + 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? அப்போ 170 + 3னாலும் அது 173 தான் குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 171 172 173 இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி வடிவத்தில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எழுதியிருக்கேன். பை 17 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாமா? எஸ். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் காமனாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு இங்கே 170 170 170 ஓகேவா? இப்போ இந்த 170 மட்டும் காமனாக எடுத்துகிட்டு மிச்சம் என்ன இருக்குது நமக்கு 1 2 3 ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் மிச்சம் இருக்குது. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இது எந்த அளவுக்கு சுருக்க பார்க்குறோமோ அதை சுருக்கிடுவோம். ஓகேவா? இப்போ 170 அப்படிங்கிறது வெளியே போச்சு அப்படின்னா மிச்சம் மட்டும் 1 2 3 அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது அதை எப்படி எழுதுவோம்? இருங்க இந்த பக்கம் போட்டுக்கிறேன். 1 × 2 × 3 ஓகேவா? பை 17 ஓகேவா? 17 வந்து டிவைட் பண்ணோம். அப்போ இதை வந்து அப்படியே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இதில் அப்படியே பெருக்கிடுங்க. 2 6 6 1 6 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா? அப்போது இது என்ன ஆயிடுச்சு? 6/17 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு அவங்க கேட்டது அதோட மீதமுள்ளவற்றை மீதத்தை தான் கேட்டாங்க. அப்போ மீதங்கிறது 6 தான். ஓகேவா? ஸோ அப்போது 6ங்கிறது தான் சரியான ஆன்சர். 6ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் அப்புறம் இதெல்லாம் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம்? ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுனா அவங்க கொடுத்துருந்தது வந்து எடுத்து எழுதி அதை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஃபைனலாக வந்துடும் 6ங்கிற ஒரு ஆன்சர் வந்து நான் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து திரும்ப சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் கிடையாது.
சில பேருக்கு இந்த ஸ்டெப் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ 171ங்கிறது எப்படி 170 + 1 ஆச்சு அப்படின்னா அதுதான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 201, 202 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ 201ங்கிறத 200 + 1 அப்படிங்கிற நம்ம எழுதணும்னாலும் அதோட 201 தானே குறிக்கிறது அர்த்தம். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அதை வந்து காமனான நம்பர் இருக்குல்ல அதை வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு வந்து மல்டிபிள் பண்ணி மீதி எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டைப் தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாருங்கள். ரொம்ப தெளிவாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 211.20 a trader loses 12% if he sells it for 248.40 then his loss or gain percentage அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 211 ரூபாய் 20 பைசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பதன் மூலம் ஒரு வர்த்தகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து இழக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 12% லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த 248 ரூபா 40 பைசாவுக்கு விற்றால் அது அவரது இழப்பு சதவீதம் என்ன அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன வந்துன்னா இதை 248 ரூபாய்க்கு அதே போல் வந்துன்னா 248 ரூபா 40 பைசாவுக்கு விற்கும்பொழுது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸாக கிடைக்குது அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? எஸ். ஸோ பார்த்துடலாமா? அந்த ஒரு பொருளோட வாங்கிய விலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விற்ற விலையை தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுலேயுமே. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்க அதை வந்து 211 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் விற்ற விலை தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு இதுக்கு கொடுத்து அதை வந்து எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டுலேயுமே செல்லிங் ப்ரைஸை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸை நம்ம இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான். விற்பனை விலைங்கிறது தான் சாரி இது காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தானே செல்லிங் ப்ரைஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த விற்பனை விலை இருக்குல்ல செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா இன்ட்டு 100 பை எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த லாஸ்ட் பெர்சன்டேஜ் இருக்குல்ல அது ஓகேவா இன்ட்டு 100 ஓகேவா இவ்வளோதான். இதுதான் அப்புறம் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட செல்லிங் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்க 211. ஓகேவா? 20 இன்ட்டு மேலே 100 பை இங்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸு இங்கே 12% அப்படின்னா 12% வந்து நம்ம 100லேருந்து கழிக்கணும். ஓகே, ஏன்னா இங்கே சதவீதம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100லேருந்து வந்து கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 88 கிடைக்குமா? அந்த 88 தான் அப்புறம் நம்ம இங்கே போடணும். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வாய்ப்பாலையும் அடிக்கலாம், 4 வாய்ப்பாடுலையும் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை அடித்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 240 ரூபா கிடைக்கும். ஓகேவா? எஸ், 240 ரூபா கிடைக்கும். ஸோ இதை அடித்து கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 240 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அடித்து கொடுத்தோம்னா கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சுருக்கியே சொல்லிட்டேன். ஓகேவா? 240 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் அவங்க 211 ரூபா 11 ரூபா 20 பைசா விற்கும்போது தான் லாஸ் ஆச்சு, 12% லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ 248 ரூபா விற்கும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாரி காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 கிடச்சிருக்கல. அப்போ 8 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கூட வச்சு தான் வச்சுருக்கோம். அப்போ அதனால் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டே நம்ம வந்து போகலாம். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அந்த காஸ்ட் ப்ரைஸு மைனஸ் அதோட இந்த செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டு பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 200 செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 248.40 மைனஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் சாரி காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 பை 240. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கீழே பண்ணுங்களா இன்ட்டு 100. ஓகேவா? இது புரியும் நினைக்கிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இது 248.40ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அவங்க அந்த பொருளை வந்து எவ்வளோக்கு விற்றா எவ்வளோ சதவீதம் கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்களா அதுக்கு வர்றோம். அதனால தான் அதோட செல்லிங் ப்ரைஸ் 248.40 பைசா.
மைனஸ் 240ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அப்புறம் அந்த ப்ராடக்ட்டுடைய காஸ்ட் ப்ரைஸ் 240 பை 240ங்கிறது அந்த அந்த அதோட காஸ்ட் ப்ரைஸை கீழே போடணும்ல. எஸ். ஸோ அப்புறம் இன்ட்டு 100 போட்டிருக்கோம். சதவீதமாக கண்டுபிடிக்கிறக்கா இன்ட்டு 100 போட்டப்பட்டிருக்கு. இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கணும். அப்போ இதை வந்து இங்கே வந்து கழித்தல் தானே. எஸ். ஸோ இது வந்து கழித்தல் குறியீடு. ஸோ அதனால் இது ரெண்டு இதில் கழிச்சிங்க அப்படின்னா 248.40 பைசாலேருந்து 240 போச்சு அப்படின்னா 8.40 பைசா தான் கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் 8.40 பை கீழே 240 வந்துடும். ஓகேவா? ஸோ பை 240 இன்ட்டு 100. ஓகே. எஸ். ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இங்கே அடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதானே. ஆமாம். ஒரு 24 நீங்கள் வந்து 100 அடிச்சு கொடுக்கலாமா? அப்படி அடிக்க முடியாது. அதே இது இப்படி அடிக்கலாம். எப்படி? இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. இது ரெண்டே அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு 24 இது 8வது பாடல் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இதையும் அடிச்சிடலாம். அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 6 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 35ஆல் அடிக்கலாம். ஓகேவா? எஸ். அப்போ 3.5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆல்ரெடி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ 3.5% அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது சரியான ஆன்சர் வந்து கெயின்னால 3.5% கெயின் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடிச்சு கொடுக்குறதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கரெக்டாக அடிச்சு கொடுத்துருங்க. இந்த பாயிண்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா 8.40 அந்த இதில் இருக்குல்ல, அதில் பாயிண்ட் வந்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இரண்டாவது பாடல் அடிச்சிருக்கோம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கரெக்டாக நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரும் கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் சில கொஸ்டின் இந்த மாதிரி தான் பாயிண்ட் வச்சுட்டு வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a cleaning company employs 42 sweepers to clean a building in 25 days. 10 days later 12 sweepers left the job. If the cleaning work is finished in 10 days, then how many more sweepers need to be hired அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? இங்கே வந்துட்டு கொஸ்டின்ஸை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒன்லைன் கொஸ்டின் கிடையாது நமக்கு. இங்கே வந்து நிறைய மேட்டர்கள் நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். ஓகேவா? எஸ். இங்கே வந்து ஒவ்வொரு இதாக ரீட் பண்ணுங்க. ஒரு துப்புரவு நிறுவனம் 25 நாட்களில் ஒரு கட்டிடத்தை சுத்தம் செய்ய 42 பணியாளர்களை பணியமர்த்துகிறது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென் ஒர்க்கும் இருக்குது. ஓகேவா? அது வந்து டேஸும் கால்குலேஷன்ஸில் வருது. ஓகேவா? எஸ். ஸோ மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க, அது எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது என்ன சொல்கிறாங்க? 25 நாள் 42 பணியாளர்கள். ஓகேவா? பணியாளர்களும் இருக்காங்க, நாட்களும் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? மென் ஒர்க்கை எம்முன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுங்களா? அப்புறம் அப்போ இங்கே வந்து 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே சொல்லியிருக்கேன், அதனால் 1ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு டேஸும் கணக்கில் வருதுல்ல, ஃபஸ்ட்டு டேஸ் அப்படிங்கிறதுனால D1 போட்டுக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க? 10 நாட்களுக்கு பிறகு 12 துப்புரவாளர்கள் வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படின்னா 10 நாட்களில் துப்புரவு பணிகளில் முடிவடைந்தால் இன்னும் எத்தனை துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்த வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது வந்துன்னா இங்கிட்டு அங்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அடுத்து ஃபைனலாக முடிக்கும்போது கண்டிஷன் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் பிரிச்சுக்கணும். ஸோ M1 அண்ட் இந்த பக்கம் M2. ஓகேவா? MEN2 அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா மாதிரியும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு ஜாப்புகளுக்கு இப்போது இங்கே M1ங்கிறது வந்து 25 நாள். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். 25 இன்ட்டு 25 போட்டுக்கிறோம். 25. ஓகே, 25 நாட்கள் இருக்குல்ல, அதை இங்கே போட்டாச்சு. ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் தானே. எஸ், 10 பேர் இங்கே இருக்காங்க. கழிச்சுக்கணுங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒரு துப்புரவு 24 நாட்களில் வந்து ஒரு கட்டடத்தை 42 துப்புரவு பணியை பயன்படுத்தப்படுறாங்க. ஓகேவா? இது வந்து சொல்லப்படுது. அதில் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கப்படலை. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை வந்து 25 நாட்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு அதுலேருந்து 10 நாட்களுக்கு பிறகு 10 பேர் வந்து பார்த்தா எக்ஸிட் ஆகிடுறாங்கல்ல. ஸோ அதனால் நம்ம 25 அந்த 10 வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கழிச்சிடுறோம். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இன்ட்டு 42 42 பணியாளர் இருக்காங்கள்ல அவங்கள. ஓகேவா?
அது கூட வந்து கமெண்ட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 30 பேர் புரியுதுங்களா? எப்படி 30 பேர் வராங்க அப்படின்னா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 42 இருக்குல்ல, சாரி 42ல் 10 பேர் வந்து கழிச்சிருங்க. 42 பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அதில் 12 பேரை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் கிடைப்பாங்க. அதுதான் அப்புறம் அந்த 10 ஓகே புரியும்னு நினைக்கிறேன். சாரி 10 கழிச்சிட்டிங்கன்னா 30 கிடைக்கும். அந்த 30 இருக்குல்ல, இந்த 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க. இங்கே 30 + x 30 + x 10 பேர்னா 10 பேர் போயிடுறாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஓகே 12 பேர் போயிடுறாங்க சரி. இன்ட்டு 10 அந்த 10 நாட்கள் வந்துன்னா எவ்வளோ வேலை வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இங்கே 30 வரும், அவ்வளோதான். இங்கே 30 + x அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இப்போ பெரிய வேலை. இன்ட்டு 10 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, இது ரெண்டையும் 25ல் 10 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 கிடைக்குமா? எஸ். ஸோ அடுத்து இந்த இன்ட்டு 42 ஈக்குவல் டு அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குல்ல, அந்த 10 இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஓகேவா? 10 இன்ட்டு 30 + x ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 + x இருக்குல்ல, அதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அங்கிட்டு கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 × 42 வந்து 630 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 630 கிட்ட வரும். 630 கிட்ட வருது அப்படின்னா இதை பார்த்துக்கிறங்க. ஏன்னா இங்கே வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி காமிச்சிருது இடம் இல்லைங்க. ஓகேவா? எஸ். ஸோ அப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னே 630 கிடைக்கும்னா, ஸோ 630 இந்த 10 அப்படி இதையும் வந்துன்னா நம்ம கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் 630/10 அப்படின்னா 0க்கு 0 அடிச்சிட்டிங்கன்னா 63 தான் கிடைக்கும். 63 கிடைக்குமா? நான் சொன்ன அந்த எக்ஸுங்கிறது கிடைச்சிருச்சா? எஸ். ஸோ அப்போ x = 63 ஆயிடுச்சு. இப்போ இந்த 63 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30 பேர் இந்த 30 நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல 30 42 பேரில் 12 பேர் போயிட்டாங்கன்னு, மிச்சம் வந்து 30 நாட்கள் தானே இருக்கும், அதில் வந்து கழிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 63 - 30 ஓகேவா? 63 - 30 அப்படின்னா உங்களுக்கு 33 நாட்கள் தான். 33 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணியிட மட்டும் வேணும். ஓகேவா? 33 ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா? அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க 33 தான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இங்கே வந்து மென்னு டேஸ் அப்படிங்கிற மாதிரி 2 தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம். 25 நாள், அதாவது 25 நாளுக்குள்ள 42 துப்புரவு பணியாளர் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து விட்றாங்க. அதில் வந்து அவங்க எந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். 10 நாட்களுக்கு பிறகு 12 துப்புரவு பணியாளர் வேலையை விட்டு போயிடறாங்க. அதனால தான் இங்கே 42லேருந்து 12 நம்ம கழிச்சோம். மிச்சம் நமக்கு வந்து 30 கிடச்சிச்சுல. அந்த 30 இங்கே உள்ள வந்து 30 இருக்குது அப்படின்னா அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? புரிஞ்சுக்கிறங்க. போயிட்டாங்க. அப்போது அந்த 30 பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த 30 வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக இங்கே 25 நாள் 42 ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு பில்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தான் சொல்கிறாங்க தவிர அதுலேருந்து நம்ம கழிக்கிறது கூட்டுறதுலாம் நம்மளோட வேலை தான். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கணும். இங்கே கான்செப்ட்டுங்கிறது சிம்பிளான ஒன்று தான். அதில் சொல்கிற சின்ன சின்ன மேட்டர் வந்து நம்ம புரிஞ்சு கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துட போகுது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ 30ங்கிறது கண்டுபிடிச்சதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு துப்புரவு பணியாளர் மிச்சம் இருக்க வேலையை 10 நாளுக்கு துப்புரவு பணியாக முடிச்சிட்டாங்க அப்படி முடிவடைவதால் இன்னும் எத்தனை துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தணும்? 10 நாளில் வேலை முடிக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் வந்து பண்ணால் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேலை வந்து பார்த்தா கரெக்டாக 10 நாளில் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போது நம்ம 25லேருந்து 10 போச்சு அப்படின்னா எவ்வளோ சொன்னோம்? 15 சொல்லணும். ஓகேவா? ஸோ எதுக்கு 25லேருந்து 10 கழிச்சோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 நாள் அந்த நாட்கள் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 நாட்களுக்கு பிறகு 10 நாட்கள் தான் வந்து 12 துப்புரவு பணியாளர் போயிடுறாங்களே, அதனால தான் இந்த 25 ஒட்டு மொத்தமாக டோட்டல் டேஸில் வந்துன்னா 25ல் 10 கழிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எதுக்குலாம் 25லேருந்து 10 கழிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேவா? இருக்கணுங்கள இருக்கும் பல பேருக்கு. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் சால்வ் பண்ண போகும்போதும் சரி உங்களுக்கு ஈஸியாக தான் அப்புறம் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் கொஸ்டின்ஸை உங்களால் வந்து நோட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கொஸ்டின்ஸை புரிஞ்சிக்க பழங்க. கரெக்டாக வந்து அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் கொண்டு வந்து
வந்துடும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுலேயே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் ப்ரெசன்ட் Ram is 4 times of his son age. After 5 years, he will be 3 times the age of his son. Find the present age. இது வந்து ஏஜ் வச்சு கேட்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எல்லா செட்லேயும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸுமே இருக்குமே. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, தற்போது ராம் தனது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம். ஓகேவா? இவ்வளோதான் ஃபஸ்ட்டு மேட்ரு. அப்போது ராம்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனின் வயதை விட 4 மடங்கு, 4ங்கிற மடங்கு தான் 4ன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை மகனோட வயசு நமக்கு தெரியாது, அதனால தான் 4 கூட எக்ஸ் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் அடுத்து என்ன சொல்கிறேன், அடுத்த மேட்ரு வாங்க. ஸோ 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பார். ஓகேவா? அப்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராம் வந்து தன்னோட மகனின் வயது, இப்போ ராமுங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகனின் வயது நமக்கு தெரியாது, அதனால தான் எக்ஸ் கொடுத்துருக்கும் மகன் வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகம். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷம் சொல்கிறேன் அப்படின்னா, இது கூட 5 வருஷத்தை நம்ம வந்து கூட்டிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட். அடுத்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பார். 3 மடங்கு, இப்போது மடங்குகளை பற்றி சொல்லும் பொழுது 4 மடங்கு சொல்லியிருந்தான், அதனால தான் இந்த பக்கம் 4 கொண்டு வந்தோம். இப்போ மறுபடியும் இன்னொரு மடங்கு வருது அப்படின்னா அது ஈக்குவலுக்கு அங்கிட்டு கொண்டு போயிருங்க நீங்கள். அப்போ 3 அப்படிங்கிறத தனியாக எழுதிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு அதிகமாக இருப்பார், அவரின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? ஸோ இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்குல்ல, இந்த மேட்ரு வந்து பார்த்தா நீங்கள் இங்கிட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லி போட்டோம்ல, அது என்ன அப்படின்னா அதுதான் ராமுடைய வயது. ஓகேவா? ஸோ அந்த ராமுடைய வயது வந்து இந்த பக்கம் வருது அப்படின்னா அது இந்த பக்கம் வரணும். ஓகேவா? அப்படி வந்தால் தான் வந்து ராமுடைய வயதை கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 மடங்கு அதிகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பிறகு அவரோட மகனோட வயது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட வயது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படிங்கிறத இங்கிட்டும் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 இங்கே இருந்துச்சு, அது இங்கேருந்து இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக நீங்கள் எழுதுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னாவே, அதாவது அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக மாற்றுறதுக்கு பழகிட்டீங்கன்னாவே வந்து ஈஸியாக அவங்களால ஆன்சர்ஸை வந்து டெரிவ் பண்ணி முடியும். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். 4x + 5 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராக்கெட்டில் x + 5 அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம இப்படி உள்ளே கொண்டு போவோமா, அப்போ 3 கூட எக்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3x + 3 கூட 5 பெருக்குனீங்க அப்படின்னா 3 15. ஓகேவா? இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே கீழே எழுதிங்க 4x + 5, அவ்வளோதான் மேட்ரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் சுருக்கிடும், அவ்வளோதானே. ஸோ இந்த 5 வந்து வேறு இங்கிட்டு போயிடும், ப்ளஸ் இங்கே 5 இங்கே 5 இருக்குங்களா, இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா கழிச்சிருவோமா. எஸ். ஸோ அப்போ என்ன ஆயிரும், 4ல் 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஸோ 4ல் 3 போச்சு அப்படின்னா 1 இருக்கும். 1 ஈக்குவல் தான் எக்ஸு. ஓகேவா? அப்போ எக்ஸாக போடுறதும் 1ஆ போடுறதும் 1 தான். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு மிச்சம் எங்கிட்ட என்ன இருக்குது, 15, இந்த பக்கம் 5 இருக்கா, 15ல் 5 போச்சு, இந்த பக்கம் அங்கிட்டு போச்சு அப்படின்னா சிம்பிள் மாறுமா. இப்போ 15ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 இருக்குமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படி மாதிரி போட்டுக்கலாமா. எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 4x 3x இருக்குது, அதுலேருந்து கழிச்சோம், அப்போ 1x தான் இருக்கும். 1xை வெறும் எக்ஸ்னு போட்டுக்கலாம் அப்படி மாதிரி சொன்னேன். அதே மாதிரி இந்த பக்கம் 5x இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தா 15x இருக்குது. அப்போது இந்த பக்கம் இதுலேருந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் மாறுமா. அப்போ 15ல் 5 போச்சு அப்படின்னா 10 தான். ஸோ அதுதான் இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா. எஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஏன் போட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே தான். எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? எஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட், அதாவது இவர் இருக்கார்ல அவருடைய தற்போதைய வயது வந்து நான் பார்க்கணும். ராம் இருக்கார்ல, ராமுடைய ப்ரெசன்ட் ஏஜ் ராம். ஓகேவா? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸு கிடச்சிருச்சுல, நான் இங்கே சொன்னேன்னா 4, அவருடைய ஏஜ்
4 மடங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ் தான் அப்புறம் ராமுடைய வயசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 4 × 10 எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 10ன்னு. அப்போ 4 × 40 பார்த்தீங்க அப்படின்னா ராமுடைய தற்போதைய வயது 40 அப்படிங்கிற கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்க, தனது மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பார் அப்படின்னா அதை நீங்கள் வந்து நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சோம்ல, அதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நமக்கு எக்ஸுங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமுடைய பர்சன்டேஜ் என்ன தற்போதைய வயது தானே கேட்டிருந்தாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோன்னா அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கு இந்த 4xங்கிறது எப்படி வந்துச்சு அதை வந்து தெளிவாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஏன் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இவனோட வயசு நமக்கு தெரியும், யார் அவனோட தற்போதைய வயது என்ன, இவனோட ராமுடைய வயது என்ன, இவங்களோட 2 பேரோட வயது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ராமுடைய வயது 40, அவனோட பையனோட வயது 10. ஓகேவா, அப்போ 40,10 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகே, 40,10 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 40,10ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. இப்போ இதுதான் இதான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜிசம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் இருக்குது. அது புரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் அடித்து பிறக்க விட்டு முடிச்சு விட்டு போயிடலாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும் இதை புரிஞ்சுக்கிறேங்க. இது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட பாருங்கள். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா, எஸ். ஸோ ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியும் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ கேஷ். ஓகே சார், தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு இமீடியட்டாக எக்ஸாம் அப்டேட்டுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட்டுகளும் வந்து உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணாதவங்களும் கீழே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வேறு எதுவும் தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதிலளிக்கப்படும்.